சார் நேத்து கிளாஸ்ல பசங்களுக்கு ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பத்தி நடத்திட்டு இருக்கீங்க, நான் பார்த்தேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெப்போ ரேட்டை 25 பேசிக்ஸ் பாயிண்ட் கம்மி பண்ணிருக்காங்க. கரெக்ட். அதனால மாணவர்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஒரு தடவை சொல்லுங்க சார். நேத்து தான் பசங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், சரி. இன்னைக்கே அதை குறைச்சிட்டாங்க மானிட்டரி பாலிசி கமிட்டி. சோ ரெப்போ ரேட் அப்படின்றது நம்மெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனைனா பேங்க் கிட்ட போய் கடன் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி பேங்க் யார்கிட்ட கடன் வாங்குவாங்க, ஆர்பிஐ கடன் வாங்குவாங்க. அப்ப பேங்க் ஆர்பிஐ கடன் வாங்கும் போது அதுக்கு வைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட், அந்த வட்டி விகிதத்தை தான் ரெப்போ விகிதம், ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ரெப்போ ரேட்டை ஏத்துறதுனால குறைக்கிறதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தினாங்கன்னா இன்ஃபிளேஷனை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம், அதாவது பணவீக்கத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஏன் சார் 6.25 இருந்தது 6 குறைச்சிருக்காங்கன்றதுனால இப்ப எதுக்காக இதை குறைச்சிருக்காங்கன்னா எக்கனாமிக் growth அதிகப்படுத்துறதுக்காக, பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிறதுக்காக இந்த மாதிரி குறைச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணா நம்ம வந்து இஎம்ஐ எல்லாம் நிறைய போட்டு நிறைய பொருட்கள் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காக. அதேதான், இப்ப நம்ம நிறைய வந்துட்டு பொருள் வாங்குறது ஈஸி ஆகும், ஏன்னா லோன் எல்லாம் கம்மியாகும், அப்ப எக்கனாமி வந்து grow ஆகும்ன்ற அந்த ரீசனுக்காக தான் பண்ணிருக்காங்க. சூப்பர் சார். சார் பசங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டவா? கண்டிப்பா. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியோடைய சேர்மன் யாருன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மேலும் தகவலுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.